3 பேர் கேஸ் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக. அதுல தாவேகா பிரதான விஷயம். ஏன்னா அது பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னை உயர் நீதிமன்றத்துல அதை பற்றி அவதூறான கருத்துக்கள், அவங்க தலைவரை பற்றி சரியில்லாத கருத்துக்கள்லாம் நீதி அரசரால் சொல்லப்பட்டது. அதெல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம எங்களை பத்தி எல்லாம் நிறைய விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு முக்கிய கேஸா தான் நீதிமன்றம் பார்க்குது. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு போலீஸ்காரர் கூட ஏன் காயப்படல? ஏன் ஒருத்தர் கூட எந்த பாதிப்புக்கும் ஆளாகல? 41 பேர் இறந்திருக்காங்க. ஆனா ஒரு காவல்துறையில் சின்ன காயம் கூட படலையே, என்ன விஷயம்ன்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. அதே போல போதுமான போலீசாரே இல்ல, இதெல்லாம் தவறான தகவல். 600 பேரு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அங்க ஆளே இல்ல என்பதுதான் இவர்கள் தரப்பு வாதமா இருக்கு. அது 3 மணிக்கு திமுக பிரமுகர் ஒருவர், பிரமுகர்னு சொல்லக்கூடாது, திமுக நபர் ஒருவர் ஒரு இது போடுறார் ட்விட்டர்ல, இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது, இன்னைக்கு ஒரு கடுமையான நெரிசல் நடக்க போகுதுன்னு. சம்பவம் நடந்தது 8:15 8 மணிக்கு. ஆனா 3 மணிக்கே அவர் போட்டிருக்கார். அந்த நபர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்று இந்த பிரபாகரன் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு இதுல பங்கு இருக்குதான்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்துல. அதே போல இந்த வாட்டர் பாட்டில்கள்லாம் தூக்கி அடிச்சாங்க இல்லையா விஜய் மேல, அந்த வாட்டர் பாட்டில செந்தில் பாலாஜி படம் பொறிக்கப்பட்டிருந்தது என்றும் இன்னைக்கு நீதிமன்றத்துல சொல்லி இருக்காங்க. நீதி நியாயம் இந்த நாட்டுல யாரும் அழிச்சிட முடியாது. ஒரு கோர்ட்ல தப்பு பண்ணா இன்னொரு கோர்ட்ல அதுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் என்னெல்லாம் நினைச்சோமோ அதை இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி கேள்விகள் கேட்கும் போது மனசுக்கு உண்மையில ஒரு திருப்தியா இருக்குது. அதாவது தலைமை பண்புக்கு லாய்க்கில்ல, ஓடி ஒளிந்து விட்டாருன்னு அப்புறம் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல போடுங்க. இதெல்லாம் கரூர் நிகழ்ச்சி, கரூர் சம்பந்தங்கள்லாம் மதுரை கோர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அதை சென்னை உயர் நீதிமன்றத்துல தனி நீதிபதிக்கு எப்படி இந்த அதிகாரம்? இதைதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இப்போ கரூர் விஷயங்கள் தொடர்பா சுப்ரீம் கோர்ட்ல அரசு தரப்பிற்கும் தாவேகாவினருடைய தரப்பிற்கும் வாதங்கள் போயிட்டு இருக்கு. அரசு தரப்பினர் சொன்ன ஒரு விஷயம் விஜய் தப்பித்து ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அரசு தரப்பினுடைய வாதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நியாயமா இருக்கு இல்லையா, எப்படி நினைக்கிறீங்க? முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை, கரூர் சம்பந்தமான வழக்கை எடுத்தது எவ்வாறு சரியா இருக்க முடியும், அதை விளக்குங்கள்னு இந்த 2 நீதிபதிகள்ல ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துல மகேஸ்வரி நீதியரசர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. அதுல இருந்து நம்ம போலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் நீதிபதி கேட்டிருக்க இதே கேள்விய நான் போன ஞாயிற்றுக்கிழமை அன்றே ஒரு நேர்காணல்ல கேட்டாங்க. ஏன்னா இந்த கரூர் துயர சம்பவம், டிராஜடி என்பது எந்த எல்லைக்குள் வருகிறதுனா சென்னை உயர் நீதிமன்றத்தின் எல்லைக்குள் இல்ல, அது மதுரை கிளையினுடைய அந்த வரம்புக்குள் வரக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அத சம்பந்தமாக 2 நீதிபதிகள் அமர்வு மதுரையில விசாரிச்சிட்டு இருக்கும்போது எப்படி சென்னையில அது பற்றி விசாரிக்க போச்சு, எப்படி சென்னையில அது பற்றி ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுக்க போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு மிகச்சரியாக நீதியரசர் மகேஸ்வரி அவர்கள் தமிழ்நாடு அரசு கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா புரியறதுக்காக சொல்றேன். சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு மதுரையில கிளை துவக்கிய பிறகு வரம்பு செய்யப்பட்டது, எந்தெந்த மாவட்ட பிரச்சனைகள் எந்தெந்த நீதிமன்றத்துக்கு வரணும்னு. அப்ப கரூர் மாவட்டம் என்பது மதுரை பெஞ்ச் இருக்கு இல்லையா,
மதுரை அமர்வு அதுக்கு தான் வரணும், அந்த பிரான்ச்சுக்கு தான் வரணும். ஆனால் அந்த வழக்கை அவசர அவசரமாக சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்ததும் தீர்ப்பளித்ததும் அதுக்கு ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அதை விசாரிக்கணும்னு சொன்னதும் உண்மையிலே வந்து சாமானிய மக்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. இன்றைக்கு அதே கேள்விகளை வந்து உச்ச நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது, இந்த உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இது இன்னைக்கு நிச்சயமாக தீர்ப்பு வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல தாவேகா சார்பில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் செய்த அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு வழக்கு இருக்கு. அடுத்தது, ஒரு சிறுவன் இறந்துட்டான். அவருடைய தந்தை பிரபாகர் என்றவர், அவர் வந்து சிபிஐ வழக்கு விசாரிக்கிறோம், சிபிஐ தான், மாநில அரசினுடைய அந்த விசாரணையில எனக்கு நம்பிக்கை இல்லை, மாநில காவல்துறை அதிகாரிகள் தவறு இழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கார். அதுவும் இதோடு விசாரிக்கப்படுகிறது. அது இல்லாம செல்வராஜ் என்ற ஒருவர், அவருடைய பின்னணி என்னன்னு தெரியல, அவரும் வந்து இந்த கரூர் டிராஜடியை பத்தி சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா தாவேக்கா சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஐடி போட்டிருது இல்லையா, சென்னை அமர்வு தனி நீதிபதி, அது வந்து செயல்பட தடை விதிக்க வேண்டும். அதுக்கு பதிலா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தை நீதிபதி மூலம், அதாவது நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இது குறித்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல ஏன் இப்ப அஸ்ரஸ் கார்க்கு மேலேயோ இல்ல மாநில விசாரணை குழு மேலேயோ நம்பிக்கை இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? நம்பிக்கை இல்லாம போனதுன்னு யாருமே சொல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, இது வந்து காவல்துறையினுடைய ஃபெயிலியர், காவல்துறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை வந்து காவல்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி, அதுவும் தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டுள்ள ஒரு அதிகாரி, அவர் எவ்வளவு நல்ல அதிகாரியாக இருந்தாலும் அவர் விசாரித்தால் உண்மைகள் வெளியாகாது, அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும் அது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அச்சத்தை தெரிவிக்கிறாங்க. அதனால அவங்க சிபிஐ வேணும்னு கேட்கல. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றத்தின் மேற்பார்வையில ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியின் தலைமையில ஒரு நடுநிலையான விசாரணை வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. அது வந்து நியாயமான கோரிக்கை தான். இப்போ 3 பேர் கேஸ் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக. அதுல தாவேக்கா பிரதான விஷயம். ஏன்னா அது பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னை உயர் நீதிமன்றத்துல அதை பற்றி அவதூறான கருத்துக்கள், அவங்க தலைவரை பற்றி சரியில்லாத கருத்துக்கள்லாம் நீதி அரசரால் சொல்லப்பட்டது. அதெல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி, எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம எங்களை பத்தி எல்லாம் நிறைய விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு முக்கிய கேஸா தான் நீதிமன்றம் பார்க்குது. அப்போ அதுல தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் நடந்த விவாதத்தை பார்க்கும்போது, நாங்க வந்து எழுத்து மூலமாக விரிவான பதில் அளிப்பதற்கு எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டாங்க தமிழ்நாடு அரசு. அப்போ அந்த அவகாசம் என்பது 1 வாரமா இருக்கலாம், 2 வாரமா கூட இருக்கலாம். அதனால இன்றைக்கு எந்த தீர்ப்பும் எந்த முடிவும் இந்த வழக்கில எட்டுப்பட போவதில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல். ஓகே, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான விஷயம். இப்ப அந்த தன் மகனை இழந்த சிறுவனுடைய தந்தை பிரபாகரன், அவர் என்ன வாதத்தை எடுத்து வச்சிருக்காருன்னா, 600 பேர் இருந்துதான் சொல்றாங்க காவல்துறையினர். ஆனா முதல்ல நீங்க நல்லா ஞாபகப்படுத்தினீங்கன்னா, டேவிட்சன் தேவசகாயம் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் என்ன சொன்னாருன்னா 500 பேர்னு சொன்னாரு. இன்னைக்கு நீதிமன்றத்துல ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா ஏத்தி இருக்காங்க, 600 பேர்னு தமிழக அரசு சொல்லுது. ஓகே, அந்த 600 பேர் எங்க இருந்தாங்க நாங்க கண்ணால பார்க்கல, அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்ற கேள்வியை ஒரு மனுதாரர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு போலீஸ்காரர் கூட ஏன் காயப்படல, ஏன் ஒருத்தர் கூட எந்த பாதிப்புக்கும் ஆளாகல, 41 பேர் இறந்திருக்காங்க, ஆனா ஒரு காவல்துறையில் சின்ன காயம் கூட படலே, என்ன விஷயம்ன்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. அதே போல போதுமான போலீசாரே இல்ல, இதெல்லாம் வந்து தவறான தகவல், 600 பேரு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அங்க ஆளே இல்லை என்பதுதான் இவர்கள் தரப்பு வாதமா இருக்கு. அதுக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுன்னு வச்சுங்க, சொல்லிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். அதான் அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா,
3 மணிக்கு திமுக பிரமுகர் ஒருவர், நபர், பிரமுகர்னு சொல்லக்கூடாது, திமுக நபர் ஒருவர் ஒரு இது போடுறார் ட்விட்டர்ல. இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது, இன்னைக்கு ஒரு கடுமையான நெரிசல் நடக்க போகுதுன்னு. சம்பவம் நடந்தது 8:15 8 மணிக்கு. ஆனா 3 மணிக்கே அவர் போட்டிருக்கார். அந்த நபர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என்று இந்த பிரபாகரன் நீதிமன்றத்துல சொல்லி இருக்காரு. இன்னைக்கா? அப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அப்போ செந்தில் பாலாஜிக்கு இதுல பங்கு இருக்குதான்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்துல. அதே போல இந்த வாட்டர் பாட்டில்கள்லாம் தூக்கி அடிச்சாங்க இல்லையா விஜய் மேல, அந்த வாட்டர் பாட்டில செந்தில் பாலாஜி படம் பொறிக்கப்பட்டிருந்தது என்றும் இன்னைக்கு நீதிமன்றத்துல சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் அவங்கவுங்க சொல்ற சந்தேகங்கள் தான். எல்லா வாதத்தையும் கேட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். நல்ல தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு. அப்ப இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன்னா, விஜய் தரப்புக்கு விளக்கம் அளிக்கவோ அல்லது பதில் சொல்லவோ வாய்ப்பு அளிக்காமல் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதியா இருந்தவரு அவர் ஓடிட்டாரு, அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு கரூர் சம்பந்தமான வழக்குல இந்த கருத்துக்களை ஒரு மதுரை அமர்வு விசாரிச்சிட்டு இருக்கும்போது 2 நீதிபதிகள் அவர் இதெல்லாம் எடுத்து பேசுறது ரொம்ப தவறுன்னு அப்பவும் சுட்டி காட்டின. இப்போ உச்ச நீதிமன்றத்திலும் அது கேள்விக்குறியா இருக்கிறது. அடுத்தது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு என்ன, அதுவே பொது நலன் வழக்கா வர வேண்டியது. ஏன்னா அந்த நபர் இருக்கார தினேஷ்ன்ற ஒரு வில்லிவாக்கத்துல இருந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தவர் என்ன கொடுத்தாருன்னா, இந்த கரூர் டிராஜடியை தொடர்ந்து இந்த அரசியல் கட்சிகள் நடத்துற ஊர்வலங்கள், பேரணிகள், இதுக்கெல்லாம் ரோட் ஷோ, இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால், அதாவது ஒரு பொதுவான நியதிகளை உருவாக்கணும் தான் அவர் கேஸ் போட்டாரு. இது ரிட் பெட்டிஷனா வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரிட் பெட்டிஷன் யார் போடலாம்னா, எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எனக்கு நிவாரணம் வேணும், எனக்கு ரிலீஃப் வேணும்னு கேட்கறவங்க தான் ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போடுவாங்க. இப்படி பொதுவான விஷயங்களை சொல்றவங்க எல்லாம் பொது நலன் வழக்கு தான் போடணும். ஆனா பொது நலன் வழக்கா போட்டா அது உச்ச நீதி, அதாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கிற 2 3 நீதிபதிகள் அமர்வுக்கு தான் அது போவோம், தனி நீதிபதி அமர்வுக்கு போவாது. அதன் காரணமாகத்தான் ரொம்ப திட்டமிட்டு குயுக்தியாக கரூர் விஷயம்னு சொல்லாம, ஆனால் அது சம்பந்தமான விஷயத்த இதுல கொடுத்துருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல வரம்பை மீறி. அதை தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. இன்னைக்கு என்னவோ எனக்கு உச்ச நீதிமன்றத்துல திமுக அரசுக்கு அடிமேல் அடி கிடைச்சிருக்கு. ஒண்ணு என்னன்னா, காலையிலேயே இந்த மணச்சநல்லூர் கிட்னி கொள்ளை வழக்கு சம்பந்தமாக ஏற்கனவே உயர் நீதிமன்றம் சென்னை கிளை சென்னையா மதுரைன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் பெருசா இல்லை, சிபிஐ எல்லாம் விசாரிக்கணும்னு சொல்ல, ஐஜி அந்தஸ்துள்ள ஒரு 4 ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு எஸ்ஐடி இந்த கிட்னி கொள்ளை பத்தி, கிட்னி விற்பனையை பத்தி விசாரிக்கணும்னு தான் சொன்னாங்க. அப்ப கூட அது மாநில அரசு அதிகாரிகள் தான். ஆனா விசாரணையே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டுக்கு தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதாவது நாங்க தலையிட மாட்டோம், அந்த விசாரணை சென்னை உயர் நீதிமன்றம் பண்ணபடி நடக்கட்டும் கிட்னி கொள்ளையிலன்ட்டாங்க. இது முதல் அடி திமுக அரசுக்கு. 2வது அடி என்னன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் பட்ட நட்ட நடுவுல நகரத்துல சென்னையில அவர் பயங்கரமா வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஒரு தேசிய கட்சியின் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கேள்வியெல்லாம் அப்ப வந்தது. அப்ப அந்த வழக்குல பாத்தீங்கன்னா அவசரமாக குற்றப்பத்திரிகை எல்லாம் பதிவு பண்ணி இவங்க அது சம்பந்தமான விசாரணையை தொடங்கிட்டாங்க. அப்போ அவங்க மனைவி, அப்போ ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவியும் அவருடைய சகோதரரும் அவங்க இது போல சிபிஐ தான் இதை விசாரிக்கணும், தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள், அவங்க ஒரு சந்தேகத்தை எழுப்பி அதுக்கு இது பண்ணாங்க. அதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் எஸ், சிபிஐ
விசாரிக்கலாம் அப்படின்னு அந்த வழக்கை சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுச்சு. அது இல்லாம அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸ்டேட் போலீஸ், அதையும் ரத்து பண்ணிடுச்சு. இன்னைக்கு அதை எதிர்த்தும் தமிழ்நாடு அரசு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த வழக்கிலும் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, சென்னை உயர் நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டாங்க. அதாவது குற்றப்பத்திரிகை ரத்து பண்ண வேணாம், அது பாட்டுன்னு அது இருக்கட்டும், ஆனா சிபிஐ விசாரிக்கணும் மேற்கொண்டுன்றத தலையிட மாட்டோம், அது கரெக்டான தீர்ப்பு தான்ட்டாங்க. அப்போ இன்றைய தினம் தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே 2 கொட்டு வாங்கிட்டு, இப்போ 3வது கொட்டு வாங்குமா இந்த கரூர் டிராஜடியில இருந்தா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்போது வரையில் வந்திருக்கிற வாத பிரதிவாதங்களை பார்த்தால் தமிழ்நாடு அரசே இதுல உடனடியாக தீர்ப்பு வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்துல அவங்க வந்து ஒரு விரிவான அறிக்கை எழுத்துப்பூர்வமாக நாங்க சமர்ப்பிக்க கால அவகாசம் வேணும்னு கேட்டு இப்ப கால அவகாசத்தை உச்ச நீதிமன்றம் கொடுத்துடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது 1 வாரமா இருக்கலாம், 2 வாரமா இருக்கலாம். ஆனால் என்னை போன்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னன்னா, நீதி நியாயம் இந்த நாட்டுல யாரும் அழிச்சிட முடியாது. ஒரு கோர்ட்ல தப்பு பண்ணா இன்னொரு கோர்ட்ல அதுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் என்னெல்லாம் நினைச்சோமோ அதை இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி கேள்விகள் கேட்கும் போது மனசுக்கு வந்து உண்மையில ஒரு திருப்தியா இருக்குது. இந்த மன திருப்தி அப்படிங்கிறது தொடருமா அடுத்தடுத்த ஹியரிங்ல அப்படின்னு கேக்குறேன். இன்றைக்கு மன திருப்தி இருக்குங்க, நாளைக்கு என்ன நிகழும்னு நாளைக்கு பார்த்துக்கலாம். அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதாவது அதற்கு வரம்பிலே வராத, அதனுடைய ஆளுகைக்கு இல்லாத கரூர் துயரத்தை பத்தி இவங்க வந்து ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாங்க. அதுவே தப்புன்றதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்த கேஸ் வந்து ஒரு பொதுநலன் வழக்கு மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் புரோட்டோகால் டிக்ளேர் பண்ணுங்க. அது வந்து இந்த மாதிரி எல்லா அரசியல் கட்சிகள் நடத்துற ஊர்வலம் பேரணிகளுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் பொதுவா பண்ணுங்கன்றதான் உங்களுக்கு வந்தது. அதுவே ரிட்மனுவா வர தகுதி இல்லாதது. அது வந்து பொதுநலன் வழக்கா வரணும். ஆனா ரிட்மனுவா போட்டாங்க. அதுல யாரும் பாதிக்கப்பட்டு ரிலீஃப் கேட்கல. இந்த தினேஷ் வந்து அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீதிமன்றத்தை மிஸ்லீட் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா அரசாங்கத்துக்கு அவர் 29ஆம் தேதி தான் பெட்டிஷன் போட்டிருக்காரு, இப்படி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்க வேண்டும்னு. ஆனா 30ஆம் தேதி இது வந்து அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்திருக்கும் பெட்டிஷன், அவர் கொடுத்த ரெப்ரசன்டேஷன். ஆனா போய் சேரல. இந்த வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகுதான் அது சேர்ந்ததா அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் வழக்கறிஞர் பிரிவு அதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருந்தார். எப்பவுமே நீதிமன்றம் முதல் கேள்வி கேட்கும், நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் போட்டீங்கன்னா அந்த கடிதத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பதில் வந்ததா, வெயிட் பண்ணுங்க, நேரா உடனே கோர்ட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லும். ஆனா இந்த வழக்குல மட்டும் பாத்தீங்கன்னா அதீத வேகம். இந்த வழக்கே இங்க எடுக்கக்கூடாது இந்த கோர்ட்ல. என்னுடைய வாதம் என்னன்னா, கரூர் சம்பந்தமான விஷயத்த எடுக்கக்கூடாது. அதுக்காக தான் ஒரு போர்வையை போத்திக்கிட்டாங்க. அதாவது வழிகாட்டும் நெறிமுறைன்னு ஒரு பொதுவான இஷ்யூ கேட்கிற மாதிரி வந்தாங்க. ஆனா அது ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணது பூரா கரூர் டிராஜடியை பத்தி தான். இன்னொரு நீதிமன்றம் மதுரையில அதை பத்தி விவாதிச்சுட்டு இருக்கும்போது அதை விவாதிச்சதே தவறு. அது இல்லாத அதுல சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட்டிய, ஒரு கட்சிய, அதன் தலைவரை அவருக்கு எந்த வாய்ப்புமே தராம அவரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். உங்க மேல இதெல்லாம் சொல்றாங்களே, நீங்க என்ன விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா எதுவுமே சொல்லாம அவர் வந்து அவர் மேல வந்து அவதூறான கருத்துக்களை சொன்னாருன்னு தான் நான் இன்னமும் நம்புறேன். அதாவது தலைமை பண்புக்கு லாய்க்கு இல்ல, ஓடி ஒளிந்து விட்டாருன்னு, அப்புறம் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல போடுங்க. இதெல்லாம் கரூர் நிகழ்ச்சி, கரூர் சம்பந்தங்கள்லாம் மதுரை கோர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அதை சென்னை உயர் நீதிமன்றத்துல தனி நீதிபதிக்கு எப்படி இந்த அதிகாரம், இதைதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. அப்போ அது மட்டும் இல்ல, இவங்க பேசினது வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொதுவான வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக வந்தாங்க கேஸ். ஆனா என்ன ஆர்டர் போடுறாரு தனி நீதிபதி, எஸ்ஐடி ஃபார்ம் பண்றார் அசராகருக்கு தலைமையில. அப்ப இது திட்டமிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோட செயல்படுற மாதிரி தானே சந்தேகப்பட இடம் இருக்கா இல்லையா? நான் குற்றஞ்சாட்டல, நீதிமன்றத்துக்கு நான் வந்து சாயம் பூச விரும்பல, அதுக்கு வந்து குற்றஞ்சாட்டல. ஆனா என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு
என்னையா இது ரிட்டுக்கே போட வேண்டிய விஷயமே இது இல்லையா? இது பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் லிட்டிகேஷன், பொது நலன் வழக்குக்கு தானே இது. இதை எதுக்கு ரிட்ல அலோவ் பண்ணாங்க? ரெண்டாவது, அரசாங்கத்துக்கு மனு கொடுத்து 3வது நாள், அதாவது 1, 2 ஹாலிடே, ஆயுத பூஜை அக்டோபர் 1 விஜயதசமி. ஆயுத பூஜை, விஜயதசமி 2, 3ஆம் தேதி கேஸ் விசாரணைக்கு வந்துடுச்சுங்க. அநேகமா இந்த கடிதம் அரசாங்க அதிகாரிகளுக்கு போய் கூட சேரல. அதுக்குள்ள என்ன அவசரம்? கோர்ட் எப்படி இதை அனுமதிச்சது? இதை எப்படி இவங்க ஃபைல் பண்ண விட்டு? அப்ப இது எல்லாமே ஒரு டிசைன் மாதிரி தெரியுது, புரியுதுங்களா? இதை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு பாயிண்டடா கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே இதுதான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னா. தொடர்ந்து பேசுவாங்க. நீதிமன்ற தீர்ப்பு எது வந்தாலும் நம்ம ஒத்துக்கணும். கீழ்கோர்ட்ல தப்பு நடக்குது, நீதியரசர் தவறா கொடுத்துட்டாருன்னா அதுக்கு தானே மேல் கோர்ட் இருக்கு, அப்பீல் இருக்குல்ல. அதனால நீதி ஒருபோதும் சாகாது, நீதி நியாயம் வெல்லும்ன்றதான் இன்னைக்கு 3 கேஸ்லயும் தமிழ்நாடு அரசு எடுத்த நிலைப்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை உச்ச நீதிமன்றத்துல அது சந்தித்து இருக்கிறத நான் பாக்குறேன். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.